அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டு ஒரு புதிய கட்சி அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. அவர்களை ஒரு கடிவாளம் மாதிரி கட்டி சட்ட ஒழுங்கு சரியில்லை, மின்சார விநியோகம் சரியில்லை, உங்கள் கட்சி சேர்ந்தவர்கள் எல்லாம் தவறுகள் செய்கிறாங்க, இவங்களுக்கு எந்த அறிவும் இல்லை, பல திட்டங்கள் முதலீடுகள்லாம் வெளியில் போகுது, இப்படி இந்த முந்தைய அரசு ஆட்சியாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய கேள்விகளை, நிறைய அடுக்கடுக்கான கேள்விகளை, நிர்வாக முறைகளை, ஒரே மாதத்துலேயே அதையே மாற்றலை இதையே மாற்றலை அப்படின்ற ஒரு வித நிர்பந்தம், அதாவது இந்த குதிரைக்கு கடிவாளத்தை கட்டி விடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வித இதை உருவாக்குறாங்க. அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கிறவங்களுக்கும் நிறைய மந்திரிகள் அனுபவம் இல்லை. அதாவது அனுபவம்ங்கிறது கொள்ளையடிக்கிறது, அப்புறமா லஞ்சம் வாங்கிறது, அதிகாரிகள் சொல்கிற வழிகளில் பணம் பண்ணுறது, இதெல்லாத்தையும் அந்த மந்திரிகள் முன்னாடி இருந்தவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அப்புறமா இந்த வேலை இந்த அதிகாரிக்கு தெரியும்னு சொல்லி அந்த அதிகாரிக்கிட்ட இதெல்லாம் பார்த்துக்கப்பா அப்படின்னு சொன்னால் அவர் தன்னுடைய ஆதாயத்தை பெற்றுக்கிட்டு அந்த வேலையை செய்துடுவார். இதுதான் அரசியல் அனுபவம். பெருசாக மக்களுக்கு சேவை செய்கிறது அப்படின்னு இருந்தால் இவங்க ஆட்சி விட்டு போயிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அனுபவம் இவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதும், இதுலேயும் சிலர் ஏற்கனவே இருந்த கட்சியில் இருந்த மாதிரியே நம்ம சொகுசாக இருக்கலான்னு வந்திருக்கிறாங்க, இன்னும் இருக்கிறாங்க, மந்திரிகளாகவே இருக்கிறாங்க, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஊழலை ஏற்கனவே இருக்கிற அந்த செட்டப்பை அப்படியே மெயின்டைன் பண்ணி அதிலேருந்து வரக்கூடிய அந்த வழக்கமாக அவங்கள என்னென்ன வாங்குவாங்களோ இதெல்லாம் இவங்களுக்கு தெரியும். ஒன்று அவங்களோட பங்கு இருப்பாங்க, இல்லை இவருடைய உறவினர்கள் யாரேனும் அந்த மந்திரிகளாக இருப்பாங்க. அப்போ அதனுடைய அனுபவத்தின் அடிப்படையில் அதை தனதாக்கிறதுக்கான முயற்சிகளை காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பலரும் வேடந்தாங்கல் பறவைகளாக வந்தவங்க இதுக்குள்ளே இருக்கிறாங்க. வந்திருந்தாலும் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு காத்திருக்காங்க, இல்லை நாளைக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு இருக்கிறாங்க. இப்போ இந்த நிலையில் மேல்நிலையில் இருக்கிற நல்லது செய்யணும்னு வந்திருக்கிறவர்கள் ஒரு பக்கம் போராடிக்கிட்டே இருக்கும்போது, இந்த எலெக்ஷனுக்கு முன்னால் இந்த கட்சிகளோடு இப்போ இருக்கிற ஆட்சியில் இருக்கிற தாவேகா கட்சியோட எந்த தொடர்பும் மற்றவர்களாக நான் பார்த்தேன் அவங்கள. அல்ல சிலர் முந்தைய ஆளுங்கட்சியாக இருந்த கட்சிகளோட முக்கிய பொறுப்புகள் இருந்தவர்களோடு கூட தொடர்புகளில் பயணித்தவர்களை நான் பார்த்துருக்கேன். அவங்க எல்லாரும் ஒரே ஒரு பேனர் தான் அந்த எலெக்ஷனுக்கு முன்னால்